சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. எட்மாண்டின் கடிதங்களில் ஒரு தகவல் 1855 வெளியானது என்றும் அதனால் ஏற்பட்ட அச்ச உணர்வை இந்துக்களிடமும் முஸ்லிம்களிடமும் மத ரீதியான நெருக்கடியை ஏற்படுத்தி விட்டது என்றும் சொன்னீர்கள். அந்த கடிதங்களில் அப்படி என்னதான் குறிப்பிடப்பட்டிருந்தது தாயே? மகனே, சாதாரண மக்களிடம் உளவியல் ரீதியான நெருக்கடியை அது ஏற்படுத்திவிட்டது. ஏற்கனவே கிறிஸ்தவ பாதிரிகளின் செயல்பாடுகளால் கசப்புணர்வை கொண்டிருந்த இந்துக்கள், இஸ்லாமியர்கள் என இரு தரப்புமே எட்மண்டின் கடிதங்கள் வெளியான போது பெரிதும் கொதிப்படைந்தார்கள். இந்தியா முழுவதற்கும் ஒரு ரயில்வே தான் உள்ளது, ஒரு கம்பியில்லா தந்தி முறைதான் உள்ளது, ஒரு சட்ட முறைதான் உள்ளது. அதே போன்று இந்தியா முழுவதற்கும் ஒரே மதம்தான் இருக்க வேண்டும், அதுவே கிறிஸ்தவ மதம் என்று குறிப்பிட்டு வெளியான எட்மண்டின் கடிதங்கள் ஆங்கில எதிர்ப்பாளர்களை கிளர்ச்சிக்காரர்களாகவே மாற்றிவிட்டது. 1855 திடீரென கல்கத்தாவில் இருந்து எட்மாண்டின் கடிதங்கள் என்ற தலைப்பில் ஒரு கடிதம் பொதுமக்களிடம் சுற்றுக்கு விடப்பட்டது. அதுவே சுற்றறிக்கையாக அரசு துறையின் பிரதான அதிகாரிகளுக்கும் அனுப்பப்பட்டது. பார்ப்பதற்கு ஏதோ அதிகாரத்தின் ஆணையை காட்டுவது போல தெரிந்தாலும் அதனுள் பொதிந்திருந்த கருத்தோட்டம்தான் மக்களின் மன கொந்தளிப்புக்கு காரணமாக இருந்தது. இந்துஸ்தானம் ஒரே ஆட்சியின் கீழ் இப்போது வந்துவிட்டது. தந்தி இப்போது நாட்டின் அனைத்து பகுதியையும் ஒருங்கிணைத்து ஒன்றே என்ற எண்ணத்தை கொடுத்திருக்கிறது. ரயில் பாதைகளெல்லாம் நம்மை நெருங்க வைத்து நகரங்களெல்லாம் ஒன்றே என ஆக்கியிருக்கிறது. அதுபோல எதிர்காலம் மிக தெளிவாக நம் முன் தெரிகிறது. கடவுள் நம்பிக்கை சார்ந்து நாம் ஒன்றே என்பதுதான் அது. அதற்கு நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட வேண்டும். இதுதான் எட்மண்டின் கடிதத்தில் பொதிந்திருந்த செய்தி. இந்த சுற்றறிக்கையை பெற்றுக்கொண்டு அந்த அரசு ஊழியர்கள் அச்சத்தால் கண்களை மூடிக்கொண்டார்கள். தங்களுக்குரியது அனைத்தும் தங்கள் கைகளை விட்டு போனது போல ஒரு பிரமையில் ஆழ்ந்தார்கள். நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டதுதான், அதற்கான நேரம் வந்துவிட்டது என்று கூக்குரலிட்டார்கள். அரசாங்கத்தின் ஊழியர்கள் முதலில் கிறிஸ்தவர்களாக்கப்பட வேண்டும், பின்னர் மக்கள் கூட்டம் என்ற அந்த சுற்றறிக்கை அரசாங்கத்தின் உத்தரவின் பேரில் எழுதப்பட்டதாகவே கூறப்பட்டது. அரசு ஊழியர்கள் அந்த சுற்றறிக்கையை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா என ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டார்கள். உண்மையில் அது அரசாங்க பணியை பெறுவதற்கான நிபந்தனையாக, அதாவது அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறியதற்காக கேலி செய்வதை போன்றதுதான். இந்த சுற்றறிக்கை குறித்து இந்தியர்களான அந்த அதிகாரிகள் மிகவும் வெட்கப்பட்டார்கள். அதை பெற்றுக்கொண்டதாக சொன்னால் கேலி செய்யப்படுவோம் அல்லது துஷ்பிரயோகம் செய்யப்படுவோம் என்ற அச்சத்தால் தாங்கள் அதனை பெற்றுக்கொள்ளவில்லை என்று மறுத்தார்கள். ஆனால் அதன் அம்சத்தை அறியாதவர்கள் போல, ஆமாம், இப்படி ஒரு நாள் வரும், வந்தே தீரும் என தெரியும் என்றார்கள். பிறகு மற்றவரிடம், அது சரி, நீங்கள் அரசு வேலையில் இல்லையா என்று கேட்டார்கள். உண்மையில் எட்மாண்டின் கடிதங்கள் பொதுமக்களிடம் சந்தேகத்தையும் அச்ச உணர்வையும் ஏற்படுத்தியது. மாபெரும் பக்க விளைவையும் கொடுத்துவிட்டது. சமூகத்தில் ஏற்பட்டுவிட்ட இந்த பதற்ற நிலையை இறுதியில் வங்காள ஆளுநர் ஒருவாறு அறிந்து கொண்டான். பதற்றத்தை தணிப்பதற்காக
அவன் ஒரு பிரகடனத்தையும் வெளியிட்டான். ஆனாலும் அது ஒரு தற்காலிக நிவாரணமே என அரசு ஊழியர்கள் உணர்ந்தார்கள். ஆங்கில அரசாங்கம் தமது மதமாற்ற திட்டங்களை சிறிது காலத்துக்கு மட்டுமே கைவிட்டு ஒத்தி வைத்திருக்கிறது. அது வலுவடைந்தால் மீண்டும் இந்த திட்டங்களை கையிலெடுக்கும் என்பதாக தங்களுக்குள் கருத்து பரிமாற்றங்களை செய்து கொண்டார்கள். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.